எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்தி படுகொலை செய்த இடத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஹிட்லர் யூதர்களை தங்க வச்சிருந்த இடத்தை காமிச்சேன். அந்த கேம்பஸை நம்ம பார்த்தோம். அப்பவே சொல்லியிருந்தேன் இவங்களை இந்த கேம்பஸ்ல தங்க மட்டும்தான் வச்சிருந்திருக்காரு. பக்கத்துல இன்னொரு கேம்பஸ் இருக்குது. அந்த கேம்பஸ்ல தான் அவங்கள வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டு போனதாகட்டும், இல்லை சித்திரவதை பண்ணதாகட்டும், இல்லை படுகொலை செஞ்சதாகட்டும் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கேம்பஸில் தான் நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் அந்த கேம்பஸ்க்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க போகலாம். உள்ளாடி போன உடனே இந்த மாதிரி போர்டு இருக்குது. இந்த போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஃபண்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ் இந்த இடத்த பாதுகாத்துட்டு வராங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் ஆன நிறைய கண்ட்ரீஸ் இந்த இடத்துக்கு ஃபண்ட் பண்ணி இந்த இடத்த பாதுகாத்துட்டு வராங்க. அந்த கண்ட்ரீஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே இந்த போர்டில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரீஸோட நேம்ஸாவது இருக்கும். ஆல்மோஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரீஸோட நேமுமே இந்த போர்டில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப் ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு 3D மாடல் மேப்பு. இந்த மேப் ஹிட்லர் எந்தெந்த ஆக்டிவிட்டியை எந்தெந்த ஏரியாவில் வச்சுருந்தாரு இது போலாண்டில் அப்படின்றது அழகாக 3D மாடலில் வச்சுருக்காங்க. இதில் ஆர்மி கேம்பஸ் ஆகட்டும், இல்லை இந்த யூதர்களை தங்க வச்ச இடமோ, இல்லை நாம் இப்போ நின்றுட்டுருக்க கேம்பஸோ எல்லாமே சூப்பராக மேப்பில் அவ்வளோ அழகாக 3D மாடலில் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ உள்ளாடி போய் பார்க்கலாம் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது தாங்க என்ட்ரன்ஸ். இதுக்கு உள்ளே போயாச்சுன்னா பிளாக், அதாவது ஒவ்வொரு பிளாக்காக இருக்குது தனித்தனியாக. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பிளாக்குகளை போகிறீங்களோ அந்த பிளாக்கில் என்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சு அந்த டைமில் அப்படின்றத அழகாக ஃபோட்டோவை அந்தந்த பிளாக்லேயே வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக இந்த பிளாக்ல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ். அதாவது குண்டு போட்டதோ, மக்கள் இறந்ததோ, இல்லை இவங்க கொன்று குமிச்ச அந்த பாடி எல்லாமே ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. அதாவது பக்கத்தில் ஒரு பிளேஸ் வருது பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த தப்பு செஞ்சவங்களோ இல்லை இவங்கள ஒபே பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்கள இந்த மாதிரி வரிசையாக நிற்க விட்டு பின்னாடி நின்று ஷூட் பண்ணுவாங்களாம். இந்த போர்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வரிசையாக நிற்க விட்டுருவாங்க. நிற்க விட்டுட்டு பின்னாடி நின்று ஷூட் பண்ணி கொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சில டைமில் முட்டி போட்டு கண்ணை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. இது அவங்கள கண்ணை கட்டி முட்டி போட விட்டுட்டு ஷூட் பண்ணி கொல்றது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. யாருமே இங்கே தானாக சாகலை, எல்லாத்தையுமே படுகொலை தான் செஞ்சுருக்காங்க. உயிரோடவே கொண்டிருக்காங்க. எதர் ஷூட் பண்ணி கொண்டதாகட்டும், இல்லை கெமிக்கல் கேஸை பாஸ் பண்ணி கொண்டதாகட்டும், இல்லை அப்படின்னா கிரிமேட்டர் அந்த மிஷினில் வச்சு பர்ன் பண்ணி கொண்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் கேஸ் இந்த மாதிரி ஒரு டின்ல தான் வந்திருக்குது. இதை தான் பாஸ் பண்ணி அவங்கள கொண்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே படுகொலை செய்யப்பட்ட யூதர்கள். இந்த யூனிஃபார்ம் அவங்க வியர் பண்ணியிருந்த யூனிஃபார்ம்ஸ் இங்கே கிடைச்சது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். யூதர்கள் ஒரு விஷவாயுவை பாஸ் பண்ணி, அதாவது கெமிக்கல் கேஸ் பாஸ் பண்ணி தான் அவங்கள உயிரோடு வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு. இந்த இடம் தான் அது. இந்த போர்டில் இருக்கிற அந்த டயக்ராம்
அதாவது மாடல் கேஸை எந்த வழியாக சப்ளை பண்ணுறாங்க, எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது கேஸ் பாஸ் ஆகுறதுக்கு அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு போர்டு தான் இது. அதாவது இதை சூசைட் சேம்பர் அப்படின்னே போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த டின், கெமிக்கல்ஸ் வந்த டின் இதுதான். இந்த டின்லே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சிம்பிள் போட்டிருக்கும். அப்படியுமே அதை பாஸ் பண்ணி தான் அவங்கள கொண்டிருக்காங்க. பாய்ஸ்னஸ், டேஞ்சர் அப்படின்ட்டு அந்த டின்ல இருக்கும் சிம்பிள். இந்த ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த கேம்பஸ், அந்த ட்ரெயினில் அந்த மக்கள் வந்து இறங்குன அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த மாதிரி ஒரு சோகமான இடத்துக்கு வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை. அவங்க வந்து வெல் ரிச்சாக தான் கிளம்பி வந்திருக்காங்க. சூப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணி கிளம்பி வந்திருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளை வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ண போகிறாங்க, கொல்ல போகிறாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே கிளம்பி வரும்போதெல்லாம் அவங்க எங்கேயோ நம்மளை வந்து பழப்புக்காக கூப்பிட்டு போகிறாங்க, காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த பிளாக் தான் ரொம்ப முக்கியமான பிளாக்குங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வியர் பண்ணியிருந்த ஸ்பெக்ஸ், கண்ணாடி. ஸோ அவங்க அதையும் கலெக்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த மக்கள் யூஸ் பண்ண சீப்பு. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸ், அந்த யூதர்களுக்கு ஹேண்டிகேப்டாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேண்டிகேப் பீப்புளை உயிரோடு வைக்கிறது இல்லை, உடனே கொன்றுறது தான். அந்த கிரிமேட்டர் சேம்பர்லையோ இல்லை ஷூட் பண்ணியோ உயிரோடவே கொன்றுவாங்க, இல்லை பாய்சனஸ் கேஸ் பாஸ் பண்ணியோ கொன்றுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள உயிரோடு வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை, வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்கள வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்றதுனால அவங்கள வந்து கொன்றுவாங்க. நல்லா இருக்கவங்களுமே திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சு, வேலை செய்ய முடியலை அப்படின்னு ஆயிட்டாங்கன்னா இமீடியட்டாக கொன்றுவாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ண அந்த யூட்டன்சில்ஸ், அதையுமே பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதுதான் சப்பல்ஸ், அவங்க போட்டு வந்த சப்பல். அவ்வளோ சப்பல்ஸ் மலை மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க சப்பல்ஸ் எல்லாமே. இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க சப்பல் மட்டும் இல்லை, குட்டி குட்டி குழந்தைங்களோட சப்பல், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்களோட சப்பல்ஸ் வரை இதில் கடந்தது. அதை பார்க்கும்போது தான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சப்பல்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்த பேக், சூட்கேஸ், பேஸ்கெட், இதெல்லாம் அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம எங்கேயோ வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த திங்ஸை பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. பேஸ்கெட்டு எல்லாமே மலை மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல அவங்களோட ஹேர் எல்லாம் நல்லா வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த ஹேர் எல்லாம் மலை மாதிரி குமிச்சு போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து கேமரா நாட் அலோட் அப்படின்னு சொன்னதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. மலை மாதிரி குமிஞ்சு கிடந்தது அவங்களோட ஹேர் எல்லாமே. இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்த சூட்கேஸ், பேக்கு, பேஸ்கெட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் குமிச்சு போட்டிருந்தாங்க. இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து அந்த பேக்லலாம் இருக்கும். அவங்களுக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் அந்த பேக்கில், சூட்கேஸ்லலாம் எழுதி வச்சுருப்பாங்க. பேக்கில் மட்டும் இல்லை, அவங்களுக்கும் டேட்டோ போட்டுருவாங்க, பெர்மனன்ட் டேட்டோ போட்டு விட்டுருவாங்க. இதுதான் அந்த டேட்டோ, அவங்களுக்கு போடப்பட்ட டேட்டோ. இப்படி தான் எல்லா கையிலையோ கால்லையோ டேட்டோ போட்டு விட்டுருவாங்க அவங்களுக்கு. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லேசாக சின்ன அடிப்பட்டாலோ இல்லை எதுக்குனாலும் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெட்டு.
அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த யூதர்கள் இறந்தவங்களோட ஃபோட்டோஸ் தான். இது அவங்க யூஸ் பண்ண டாய்லெட். அண்ட் இது வந்து வாஷ் பேஷின் இல்லை பாத்ரூம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து அவங்க யூஸ் பண்ண பெட், தூங்குறதுக்காக யூஸ் பண்ண பெட். இங்கே ரெசிடென்ஷியல் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாக தான் பெட் எல்லாமே இருந்தது. இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லோரும் அந்த கேம்பஸ்க்கு போயிடுவாங்க வேலையை முடிச்சுட்டு. இதுதான் அந்த கெமிக்கல் கேஸ் பாஸ் பண்ணி கொல்லக்கூடிய அந்த இடம். இந்த பிளாக்குக்குள்ளே எங்களை கேமரா அலோவ் பண்ணல, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல. அதனால் இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ரூம் மாதிரி இருந்தது. அந்த ரூம்குள்ளே இன்னும் ஒரு குட்டி ரூம் மாதிரி இருந்தது. ஒரு சின்ன குழந்தை கூட நிமிர்ந்து உட்கார முடியாது, அந்த அளவுக்கு சின்ன சைஸில் ஒரு ஹோல் மாதிரி அப்படி இருந்தது. அதுக்கு ஒரு கேட்டு, அதுக்கு வெளியே அந்த ரூமுக்கும் ஒரு கேட் இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த யூதர்களை வந்து அங்கே சுருண்டு உட்கார சொல்லிடுவாங்க. சுருண்டு உட்கார தான் முடியும், சுருண்டு தான் உட்கார முடியும். உட்கார்ந்த உடனே அந்த கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரூமோட கேட்டையும் லாக் பண்ணிவிட்டு கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஒரு டைம் டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இறந்துருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு அவங்கள எடுத்துகிட்டு வந்து எரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை வாலண்டியராக உள்ளே கொண்டு வச்சு கொண்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த கேஸ் பாஸ் ஆகக்கூடிய இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெடிக்கல் ரூம். அங்கே வேலை பார்க்குற ஆர்மி பீப்புள்ஸ்க்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க வரக்கூடிய மெடிக்கல் ரூம் இது. இங்கே டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. கேம்பஸை சுற்றியுமே எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் இருந்தது, யாருமே தப்பிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது என்ன அப்படின்னாக்கா, தப்பு செய்கிறவங்கள தூக்கில் போடுறதுக்கு, ஹேங்கிங்க்கு இது பண்ணக்கூடிய இடம். இது தாங்க கிரிமேட்டர் மிஷின். இந்த மிஷினில் தான் இறந்தவங்கள வச்சு பர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருந்தது சுற்றி. ஸோ அவ்வளோதாங்க, சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ரொம்ப ஒரு கொடுமையான இடம்தான். உள்ளே போனப்போ என்ன இருக்கும், எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா இவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாருமே உள்ளே போயிட்டு வெளியே வந்த எல்லா மக்களுக்குமே நாங்கள் பார்த்தப்போ அப்படி ஒரு சோக முகத்தில் இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.